மாதங்களில் புனிதமான மாதமாகிய ரமதான் மாதத்தை இன்னும் சில நாட்களிலே நாங்கள் அடையவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஆரோக்கியமாக அதில் நல்லறன்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்ற சிறியதொரு பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்கிறோம். நாங்கள் எங்களை வந்தடையவிருக்கின்ற ரமதான் மாதத்தை அடிப்படையாக கொண்டு நோன்பு சம்பந்தமான அதனுடைய சிறப்புகள், அதனுடைய சட்டங்கள் என்று பல விடயங்களை நாங்கள் படித்திருக்கிறோம். இன்றைய வகுப்பில் நாங்கள் சுனனு சியாம், நோன்பில் கடைபிடிக்க வேண்டிய சுன்னாக்கள் என்றொரு தலைப்பில் ஆரம்பமாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் சுன்னா அப்படின்னு சொன்னால் அது செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றமில்லை என்ற ஒரு இது வந்து அர்த்தம் ரீதியாக சரியாக இருந்தாலும் அந்த சுன்னாவை பொடுபோக்கு செய்யக்கூடியவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதித்திருக்கக்கூடிய ஒன்றாகவே இது காணப்படுகிறது. இப்போ சுன்னா அப்படின்டா செஞ்சா நன்மை, இல்லாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த இலகுவாக இலேசாக மனதில் அதை பதிச்சிருப்பதன் காரணமாக பல சுன்னாக்கள் பொடுபோக்காக விடப்படுகிறது. இப்போ சுன்னாவை ஒருவர் தேடி படித்து பின்பற்றுகிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார், அவர்களுடன் பாசக்கண்ணுடன் பார்க்கிறார். இது சுன்னாவை தேடி பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுடைய உள் அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் தேடுவார்கள். எப்படி இருந்துச்சு, எப்படி உட்கார்ந்தார்கள், உட்கார்கின்ற பொழுது அவர்களுடைய கால்களை எவ்வாறு மடித்து வைத்திருந்தார்கள். சில விடயங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னா என்ற ஒரு மார்க்க அடிப்படையில் சொன்ன செய்திகள். சில விஷயங்கள் வந்து அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் செய்த விடயங்கள், அதை கூட தேடி பின்பற்றக்கூடியவர்களாக சில மக்கள் நாங்கள் பார்க்கலாம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாகவே இது காணப்படுகிறது. அப்போ நாங்கள் சுன்னா என்று சொன்னால் ஒரு பொடுபோக்காக விடுகின்ற ஒரு விஷயம் அல்ல. எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் மனதார விரும்புகிறோம். உயிருக்கு மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோமே, அதை உண்மைப்படுத்துவதற்குரிய பகுதி எது தெரியுமா? அந்த சுன்னாக்களை பேணி பின்பற்றுவது. அந்த அடிப்படையில் நோன்புக்கென்று சில சுன்னாக்கள் இருக்கின்றன. அந்த சுன்னாக்களில் முதலாவது நோன்பாளி சஹர் செய்வது சுன்னா இல்லையா? நோன்பாளி நோன்பு வைக்கக்கூடியவர் சஹர் செய்வது சுன்னா. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் சுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் செய்யுங்கள், சஹர் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் சஹர் உணவிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ சஹர் செய்வது சுன்னா என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக விளங்குகிறது. சஹர் செய்வது சுன்னா ஒன்று. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்றால் சஹரை பிற்படுத்துவது. எது வரைக்கும் பிற்படுத்துவது? சஹர் செய்கிற நேரத்துக்கும் அதானுக்கும் இடையில், ஃபஜ்ருடைய நேரத்துக்கும் இடையில் சிறிய நேரம் வரைக்கும் பிற்படுத்தி சஹர் செய்வது. ஆனால் ஃபஜ்ருடைய நேரத்துக்கு பிறகு சஹர் செய்யணுமா? இயலாது. அந்த நேரம் வந்ததோடு நிப்பாட்டி கொள்ளணும். ஆனால் இவர் சஹர் செய்வது வந்து பிந்திய நேரத்தில், ஃபஜ்ருக்கு அண்மித்த நேரத்தில் சஹர் செய்வது சுன்னா. அதே நேரத்தில் சஹர் உணவில் ஈத்தம்பழத்தையும் எடுத்துக்கொள்ளணும்.
சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஈத்தம்பழத்தால் சஹர் செஞ்சாங்க. நாங்கள் எப்படி செல்லலாம்? ஈத்தம்பழத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா ஈத்தம்பழத்தை வைத்து சஹர் செய்வது என்பது மிகவும் குறைவாக இருக்கிறதால அப்போ ஈத்தம்பழத்தையும் சேர்த்துக்கொள்வது சுன்னா. விளங்கிச்சா? அப்போ சஹர் செய்வது சுன்னா, சஹரை பிற்படுத்தி செய்வது சுன்னா, அதில் சஹரில் ஈத்தம்பழத்தையும் ஒரு உணவாக எடுத்துக்கொள்வது சுன்னா. இப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே சஹரில் பரக்கத் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ பரக்கத் இருக்குதுண்டா அதனுடைய தெளிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் சஹருணவை எடுப்பதன் மூலமாக அவர் வலிமையை பெறுகிறார். வலிமை என்றால் நோன்பு நோட்பதற்குரிய வலிமை. அப்போ நோன்பு நோட்பதற்குரிய வலிமை அவருக்கு கிடைச்சிட்டென்றால் அவர் என்ன செய்வார்? வணக்க வழிபாடுகளை அவர் நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை அவருக்கு கிடைக்கும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த நேரத்தில் அவர் எழும்புவார் இல்லையா? சஹர் செய்கிறவர் என்ன செய்வார்? உணவு உண்பார். அப்போ உடலுக்கு வலிமை கிடைக்கும். அதனால் வணக்கங்கள் அவருக்கு சரியாக செய்யக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும், அவருக்கு ஒரு நிலை கிடைக்கும். ரெண்டாவது, இந்த நேரத்தில் அவர் எழும்புறார் பாருங்கள். எந்த நேரம் அது? சஹருடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவர் எழும்புறார். இந்த நேரத்தில் துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், அது மிக முக்கியமான நேரம், இரவின் கடைசி பகுதி. அந்த நேரத்தில் எழும்பி இஸ்திக்ஃபார் பிரார்த்தனைகள் செய்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, சஹருக்கு எழும்பியவர் ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு கிடைக்குது. கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. அதே நேரத்தில் அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு மாற்றமும் அது நடக்குது. இப்போ இவ்வளவு சிறப்புகளும் உள்ளடக்கிய ஒன்றாக இந்த சஹர் இருக்குது. அதை அடிப்படையாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்காண்டாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க? தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸஹூரி பரக்கா. நீங்கள் அதாவது சஹருணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் உங்களுக்கு பரக்கத் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இது முதலாவது சுன்னா. இரண்டாவது சுன்னா தஅஜீலுல் ஃபித்ர். தஅஜீலுல் ஃபித்ர்னா என்னது? குறித்த நேரத்தில் சூரியன் மறைவதுடன் இஃப்தார் செய்துவிட வேண்டும், நோன்பை திறந்து விட வேண்டும். என்ன செய்யக்கூடாது? தாமதிக்கக்கூடாது. சூரியன் மறைந்து விட்டால், சூரியன் மறைந்தவுடன் இஃப்தாருடைய நேரம் வந்து விட்டதுடன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நோன்பை திறந்து விட வேண்டும். சரி, நோன்பை திறக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா இருக்குது. ஒன்று என்னென்றால், நோன்பை அந்த உரிய நேரத்தில் தாமதம் இல்லாமல் திறப்பது சுன்னா ஒன்று. இரண்டாவது, ஈத்தம்பழத்தை நோன்பு திறப்பதற்காக வேண்டி எடுப்பது சுன்னா. மூன்றாவது, ஈத்தம்பழம் இல்லை என்றால் என்ன செய்வார்? நீர் எடுத்துக்கொள்வார். அதுவும் இல்லை என்றால் அவருடைய கையில் இருக்கின்ற, அவருக்கு அண்மையில் இருக்கின்ற, அவருக்கு ஏழுமான ஏதாவது உணவை எடுத்துக்கொள்வார். அதுவும் இல்லை என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? அவருடைய மனதால் நான் நோன்பை திறந்து விட்டேன் என்ற ஒரு நியத்தாவது வைத்துக்கொள்வார். அப்போ இங்கே முக்கியம் என்னென்றா, சுன்னா என்னென்று கேட்டால் உரிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை திறக்க வேண்டும். சரி, இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், மார்க்கம் என்கிறது சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னிச்சுன்னு சொன்னால் அதில் நிறைய பலன்கள் இருக்கும் இல்லையா? அதில் நாங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈத்தம்பழத்தை கொண்டு நோன்பை திறப்பது என்பது ஒரு சுன்னா, ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வணக்கம். ஈத்தம்பழத்தை எடுத்து நோன்பு திறப்பதனால் முதலாவது விஷயம் என்னது? இது வணக்கமாக அமையும். இரண்டாவது உணவு. மூன்றாவது ஒரு இனிப்பு பண்டமாக இருக்கும். நான்காவது அது ஒரு பழமாக அமையும். ஐந்தாவது இது ஒரு நோய் நிவாரணியாகவும் இருக்கும். இப்போ இந்த 5 பலன்கள் இருக்குது. இதை எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டால், நோன்பாளி அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சுகர் குறைவாக இருக்கும். அவர் நோன்பு பிடித்ததற்காக வேண்டி அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய சுகருடைய தன்மை என்ன செஞ்சிருக்கும்? குறைந்திருக்கும். இதனால் அவர் சோர்வு தன்மையை உணர்வார். அவருடைய பார்வை கூட சில நேரங்களில் மங்கலாக இருக்கும் இல்லையா? நோன்பு கொஞ்ச நாள் நோன்பு பிடிச்சிட்டு போகிற நேரத்தில்
அந்த ஈவினிங் நேரம் நோன்பு திறப்பதற்குரிய அந்த நேரம் வருகின்ற பொழுது ஒரு 5 மணி அப்படி ஆகின்ற பொழுது அதிகமாக சோர்வடைந்து பார்வை கூட மங்குகின்ற ஒரு நிலைக்கு பெய்திடும். அப்போ இதெல்லாம் எதனால் நடக்குது என்று கேட்டால் அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சுகரின் அளவு குறைகிறது. அப்போ இவர் நோன்பு திறக்கின்ற பொழுது இந்த ஈத்தம்பழத்தை சாப்பிடுகின்ற பொழுது அவர் எதையெல்லாம் நோன்புடைய நேரத்தில் அவருடைய உடல் ரீதியாக இழந்தாரோ அவைகளையெல்லாம் அவர் மறுபடியும் பெற்றுக்கொள்வார். இப்போ பாருங்கள், அந்த ஈத்தம்பழத்தில் எவ்வளோ விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதனால் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். சரி, அப்போ இதில் ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டோம். மூணாவது விஷயம், நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வைப்பது. என்னது? நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வைப்பது. இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்டால், மற்றவர்களுக்கு நல்லது செய்தல், சதக்கா செய்தல் அல்லது உணவளித்தல் என்ற ஒரு பகுதியாக நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், இதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ மற்றவர்களுக்கு நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய போய் இவருடைய வணக்க வழிபாடுகள் அடிபட்டு விடாமலுக்கும் பார்த்துக்கொள்ளணும். என்ன செய்யணும்? சிலவங்க என்ன செய்வாங்கண்டா, இதை நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிற விஷயந்தான், நோன்பு திறக்க வைப்பது என்பது ஒரு சுன்னா, சரியா? நாங்கள் செஞ்சால் அது நன்மையான விஷயம், எங்களுக்கு அவனை பலரும் துவா செய்வார்கள், நல்ல விஷயம். ஆனால் இந்த நோன்பு திறப்பதற்காக வேண்டி ஏற்பாடு எத்தனை நாளாக நடக்கும்? ஒரு 3-4 நாளாக நடக்கும். அந்த 3-4 நாளும் குர்ஆன் ஓதுகின்ற விகிதம் குறைந்துவிடும். மற்ற வணக்கங்கள் செய்கின்ற விகிதாசாரங்கள் குறைந்துவிடும். ஏன்? பல வகையான உணவுகளை தயாரிக்க வேண்டும், அதற்கான அதற்கான பொருட்களை கடைகளிலே வாங்க வேண்டும். இப்படியெல்லாம் நேரங்களை செலவழித்து எங்களுடைய வணக்கங்களை வீணடித்து இப்படியான ஒன்று செய்யணுமா என்கிறது ஒரு கேள்விக்குறி. அதை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்? எங்களுடைய செயற்பாடுகளை வைத்து நாங்கள் செஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, நாங்கள் ஒரு சிம்பிளாக நாங்கள் ஒரு எளிமையான முறையில் செஞ்சு முடிக்கலாம், எங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராது என்று வருகின்ற பொழுது நாங்கள் செய்யலாம், அதில் நாங்கள் முன் வரலாம். சரி, 4வது விஷயம், நோன்பாளி அதிகமாக திக்ருகள், துஆக்கள், குர்ஆன் ஓதுவது இப்படியான விடயங்களில் ஈடுபடுவது சுன்னா. சரி, அதே நேரத்தில் நோன்பு திறக்கின்ற பொழுது ذهبت الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله என்ற துவாவையும் ஓதிக்கொள்வது என்னது? சுன்னா. எப்போது? நோன்பு திறக்கின்ற பொழுது. இந்த துவா பாடமா? சொல்லுங்க பார்க்க ஒருக்கா. சரி, அப்போ அடுத்தது 4வது முடிஞ்சு. 5வது சுன்னா, நோன்பாளி அல்லாதவரும் சிவாக் செய்வது என்னது? சுன்னா. சிவாக் செய்வது சுன்னா. இது பகல் நேரத்திலேயோ அல்லது எந்த நேரமும் என்னது? சிவாக் செய்வது சுன்னாவாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. ரைட். 6வது, ஒரு நோன்பாளி அவருக்கு ஒருவர் திட்டி விட்டால், இல்லையா, அவருக்கு ஒருவர் அடித்து விட்டார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்வது சுன்னா? இன்னி சாயிம். இன்னி சாயிம். என்னது? இன்னி சாயிம். இன்னி சாயிம் என்று சொல்வது சுன்னா. அப்போ நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒருவர் நமக்கு ஏசி விட்டார் என்று சொன்னால், திட்டி விட்டார் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு பதில் சொல்ல போய்த்து விடக்கூடாது. சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் தவறு அவரின் பக்கம் இருந்தாலும் எங்களுடைய நோன்பை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் ஆகிவிடுவோம். அப்போ நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது இன்னி சாயிம், இன்னி சாயிம் என்று சொல்வது சுன்னாவாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, 7வது, நோன்பாளி அதிகமாக நல்ல அரண்களை செய்வது, நல்ல விடயங்களை தேடி தேடி செய்வது. இப்போ உதாரணமாக என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு நலவு செய்யலாம், அது எந்த வகையான நலவாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் நன்மை ஏவி தீமையை தடுப்பது, கொடைகள், இல்லையா, சதக்காக்கள் கொடுப்பது. அது அடுத்து அதே நேரத்தில் ஏழை எளியவர்களை தேடி அவர்களுக்கான
அவர்களுக்கு உணவு அளிப்பது அல்லது அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, தேவை உள்ளவர்களுக்கு இவ்வாறு செய்வது, அதே நேரத்தில் பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுவது, தௌபா செய்வது, தஹஜ்ஜுத் நேரத்திலே அதிகமாக தொழுவது, அதே நேரத்தில் உற்றார் உறவினர்களுடன் சேர்ந்து நடப்பது, நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்வது, இது போன்றவைகளை நாங்கள் என்ன செய்யணும்னா விசேஷமாக நோன்பு காலங்கள் அதிகமாக செய்யணும். ஏன்னா நோன்பு என்பது எல்லோருடைய உள்ளம் இலகிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நன்மை செய்யணும், நன்மையை தேடணும் என்று ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் அதன் பக்கம் ஆர்வம் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் செய்கிற நன்மை எண்ணத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நன்மைகள் செய்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் அதை நினைத்து இறையச்சத்தோடு செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். ரைட். 8வது சலாத்து தராவீஹ். தராவீஹ் தொழுகை. தராவீஹ் தொழுகை என்னது? சுன்னா ஃபர்தா? சுன்னா. அப்போ நோன்பு காலங்களில் மிக முக்கியமான சுன்னாக்களில் உண்டு இரவு தொழுகை. அப்போ இந்த இரவு தொழுகை இஷா தொழுகைக்கு பின்னால் என்ன செய்யலாம்? நாங்கள் தொழ ஆரம்பிக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்துருட சேர்த்து 11 ரக்காத்துக்கள், அவ்வாறு இல்லை என்றால் வித்திருடன் சேர்த்து 13 ரக்காத்துக்கள் தொழுவது சுன்னா. ஆனால் ஒருவர் 11 ரக்காத்து தொழுதாருன்னா அது என்னது? மிக முக்கியமான சுன்னாக்கள். என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது மாகான யஸீது ஃபி ரமதான் வலா ஃபி கைரிஹி அலா 11 ரக்காத்தன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்திலோ அல்லது ரமதான் அல்லாத காலத்திலோ 11 ரக்காத்துக்களைக்கான அதிகமாக தொழவில்லை என்பது யாருடைய செய்தி? இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இது நீங்கள் ஒரு நம்பரில் நிற்கிறதாக இருந்தால், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நம்பரில் நீங்கள் இரவு தொழுகையை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால் 11இல் வைத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. எதில் வைத்துக்கொள்வது? 11இல் வைத்துக்கொள். அப்படி இல்லைன்னா 13 வரைக்கும் போகலாம். சரி, இப்போ ஒருவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நம்பர் ஒன்று வைக்கல, அவர் இரவு தொழுகையை அதிகமாக தொழணும்னு நினைக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு 15 ரக்காத் தொலை பார்க்குறாரு, இன்னொரு நாளைக்கு 19 தொலை பார்க்குறாரு, இன்னொரு நாளைக்கு அதை விட கூடுதலாக தொழணும்னு ஆசை வைக்கிறார், அதிகமாக தொழணும்ன்றார். பரவாயில்ல, என்ன செய்யலாம்? அவருக்கு தொழலாம். இரவு தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா. இரவு தொழுகை என்பது 2 ரக்காத்துக்கள் என்பது ஒரு பொதுவான செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஒரு நம்பரில் தான் தொழணும் அப்படின்னு இருந்தால் சஹீஹான அறிவிப்புகளின்படி எப்படி வந்திருக்கிறது? 11, 13 இந்த நம்பரில் வச்சு கொள்ளலாம். சரி, இது இரவு தொழுகை சம்பந்தமான விஷயங்கள். அப்போ இந்த இரவு தொழுகையில் நீளமாக கிராத்துக்கள் சூறாக்களை ஓதி தொழுவது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது நீளமான சூறாக்களை ஓதி தொழுவார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அதே நேரத்தில் இமாமாக இருக்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் சில மக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்கன்னா பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய நிலையை கவனித்து அவர் என்ன செய்ய வேண்டும்? தொழுவிக்க வேண்டும் என்றதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி காட்டிய ஒரு வழியாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ ஒருவர் ஒரு உணவுக்கு அழைக்கப்படுறாரு. பொதுவாக ஒரு உணவாக இருக்கலாம், அல்லது நோன்பு திறப்பதற்காக வேண்டி அழைக்கப்படுறார். அப்போ அழைக்கப்படுகின்ற பொழுது அவர் நோன்பு திறந்து விட்டு அவர் என்ன சொல்லணும் என்றால், அதாவது அஃப்தர இந்தக்குமு சாயிமுன், அஃப்தர இந்தக்குமு சாயிமுன் வ அக்கல தஆமுக்குமுல் அப்ரார் வசல்லத் அலைக்குமுல் மலாயிகா. 3 வசனங்கள். என்னென்ன வசனங்கள்? அஃப்தர இந்தக்குமு சாயிமுன். படம் வந்துடுமா? அஃப்தர இந்தக்குமு சாயிமுன் வ அக்கல தஆமக்குமுல் அப்ரார் வசல்லத் அலைக்குமுல் மலாயிகா. அஃப்தர இந்தக்குமு சாயிமுன் வ அக்கல தஆமக்குமுல் அப்ரார் வசல்லத் அலைக்கும் அல் மலாயிகா என்று வரக்கூடிய இந்த துவாவை என்ன செஞ்சு கொள்வார்? ஓதிக்கொள்வார். நாங்கள் இது நோன்பு திறக்கின்ற பொழுதாக இருந்தாலும், அப்படி இல்லைண்டா எங்கேயாவது நாங்கள் உணவுக்கு அழைக்கப்பட்டு அந்த இடத்துல வைத்து உணவு அருந்தி விட்டு நாங்கள் அவங்களுக்காக வேண்டி கேட்கின்ற துவாவாக இது இருந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பகல் காலங்களில் ஒரு நோன்பாளியை, இது ரமதானில் வருவதற்குரிய சாத்தியம் இருக்கலாம், ஆனால் நோன்பு அல்லாத காலங்களில் சுன்னத்தான் நோன்புகள் அப்படி பிடித்திருக்கிற நேரத்தில் ஒருவர் பகல் உணவுக்காக வேண்டி அழைக்கிற நேரத்தில் அவர் என்ன சொல்லணும்னா இன்னி சாயிம் என்று சொல்கிறது சுன்னா. இது எங்கே வருதுன்னா முஸ்லீமில் இந்த செய்தி வருது.
முஸ்லீம் என்னது இந்த செய்தி வருது. எது சொன்னால் இன்னி சாயிம். சிலவங்க என்ன செய்வாங்கண்டா பல பொய்யெல்லாம் சொல்லுவாங்க. என்னது நோன்பாளியாக இருப்பாங்க, அந்த நோன்பு பிடிச்சிருக்கிறேன்னு காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அதை மறுக்கிறதுக்காக வேண்டி சில பொய்யான செய்திகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. எப்படி நாங்கள் சொல்லணுமா, இன்னி சாயிம் என்ற செய்தியை சொல்லணும். சரி, இப்போ நாங்கள் மொத்தம் எத்தனை பார்த்துருக்கிறோம், 10. 11வது அல் உம்ரத்து ஃபி ரமதான். ரமதானில் செய்கின்ற உம்ரா. அதாவது உம்ரா ரமதானில் செய்வது வந்து விசேடமான சுன்னாக்கள் உண்டு. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உம்ரத்துன் ஃபி ரமதான், ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா தக்தி ஹஜ்ஜத்தன் அவ் ஹஜ்ஜத்தன் மஇ, அது ஹஜ்ஜிக்கு நிகராகும் அல்லது என்னுடன் சேர்ந்து ஹஜ்ஜி செய்வதற்கு நிகராகும்னு சொன்னாங்க. இப்போ அவ்வளவுக்கு நன்மைக்குரிய ஒரு விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. அப்போ ரமதானில் வந்து நாங்கள் இந்த உம்ரா வந்து எப்படியாவது ஆக குறைந்தது ஒரு உம்ராவது நாங்கள் செஞ்சிடணும். ஏன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோம், ஜித்தாவில் இருக்கிறோம். எங்களுக்கு மக்காவுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஆக கூடினது ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு சமீபத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த சுன்னாவை நாங்கள் என்ன செஞ்சு விடக்கூடாது, நாங்கள் விட்டு விடக்கூடாது. இப்போ இந்த ஹதீஸை வந்து நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்றதுன்னு கேட்டால் நல்லா விளங்கிக்கோங்க. இந்த ஹதீஸ் நன்மை அடிப்படையில் ஒரு ஹஜ்ஜிக்கு சமனாகும். இல்லைச்சா, நன்மை அடிப்படை. இப்போ இதை செஞ்சிட்டாரண்டா ஹஜ் ஈடுபட்டுடுமா, அப்படி இல்லை. நன்மை அடிப்படையில் என்ன செய்யும், ஒரு ஹஜ்ஜுக்கு நிகராகும்னு சொன்னாங்க. அப்போ அப்படின்னு வார நேரத்தில் அப்போ இந்த உம்ரா, அதாவது நோம்பில் செய்கிற உம்ராவில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் தியாகம் இருக்கும். ஏண்டா அவ்வளோ பெரிய நன்மையை அடைஞ்சு கொள்ளணுமா இல்லையா, அந்த நன்மைக்குரிய தியாகம் அதில் காணப்படும். சரி, இப்போ இதில் ஒரு மசாலா ஒன்று பேசுகிறாங்க. என்னென்னா, ஒருவர் என்ன செய்கிறாரு, ரமதானுடைய கடைசி நாள், எப்போது ரமதானுடைய கடைசி நாளில் இவர் உம்ராவுக்காக வேண்டி நியத்து வைக்கிறார். இவர் நியத்து வைக்கிறார் எப்போ என்றால் என்ன செய்கிறாரு, இவர் நியத்து வைக்கிறார் எப்போ, அசருக்கு பிறகு ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு இஹ்ராம் நியத்து வச்சு முஹ்ரிம் ஆகுறாரு. அப்போ இவர் முஹ்ரிம் ஆகுறாரு. அப்போ இரவாகி செய்வோமே, அல்லது மஸ்ஜிதுல் ஹராமுல்லுக்கு வந்து சேருகின்ற பொழுது மாரிபாயிட்டு, மாரிபானத்தோடு அங்கே என்ன அறிவிக்கிறாங்க, பெருநாள்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ இவருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், இவருடைய நிலை வந்து இவர் உம்ராவை செஞ்சு முடிச்சிட்டாருண்டா இவர் ரமதானில் செஞ்ச உம்ராவுடைய நன்மை இவருக்கு கிடைக்கும். ஏன், இவர் எங்கே ஆரம்பித்தார், ரமதானில் தான் இவர் ஆரம்பித்தார். இவர் மாரிபுக்கு பின்னால் ஆரம்பிக்கலே, இவர் ஆரம்பித்தது இப்போ ரமதானுடைய மாதத்தில் தான் இவர் ஆரம்பித்தார். அப்போ அதனால் அவருக்கு அந்த ரமதானில் உம்ரா செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். சரி, அதே நேரத்தில் ரமதானுடைய கடைசி 10 இருக்குது. அந்த ரமதானுடைய கடைசி 10ஐயும் ஹயாத்தாக்குவது சுன்னா, மிக முக்கியமான சுன்னா. அதில் என்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கிறோ அத்தனை வழிபாடுகளையும் அங்கே கொண்டு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் காட்டி தந்தாங்களோ வணக்கம் என்று அத்தனை வணக்க வழிபாடுகளையும் அந்த இடத்துல கொண்டு வந்து அப்படியே என்னது அந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான 10 நாட்களாக இந்த கடைசி 10 இருக்குது. இப்போ இந்த கடைசி 10ல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன வழிகாட்டல்களை காட்டி தந்தாங்கண்டா, அந்த இரவை கடைசி 10 இரவுகளை ஹயாத்தாக்குவது சுன்னா ஒன்று. இரண்டாவது, தனது குடும்பத்தையும் கூட அவர்கள் எழுப்பி அவர்களை போன்று அந்த இரவை ஹயாத்தாக்க வைப்பது சுன்னா. இந்த கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி அதற்காக வேண்டி விசேடமாக அமல் செய்வது சுன்னா. அப்போ இந்த 3 பகுதிகளும் இந்த இடத்துல இருக்குது. சரியா? அப்போ அந்த கடைசி 10 என்பது மிக முக்கியமான, எப்படின்னு சொல்லலாம்னா அறுவடை காலம் என்று சொல்லலாம். ரமதானுடைய அறுவடை காலம், அந்த அளவுக்கு மிக முக்கியமான காலமாக அந்த காலம் இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ இவங்க சொல்கிறாங்க, இன்னொரு தலைப்பு போடுறாங்கண்டா அஃப்தலுல் அவுகாத் அஷ்ஷரஇய்யா, மார்க்கம் காட்டிய சிறந்த நேரங்கள் அப்படின்ட்டு இவங்க ஒரு சிறிய ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்கிறாங்க. அதில் ஒன்று
மாதங்களில் சிறந்தது எது? மாதங்களில் சிறந்தது ஷாபான் மாதமா? எந்த மாதம்? ரமதான் மாதம். பொதுவாக மாதங்களில் சிறந்தது ரமதான். இரவுகளில் சிறந்தது? இரவுகளில் சிறந்தது ரமதானில் கடைசி 10, ரமதானுடைய கடைசி 10. பகல்களில் சிறந்தது துல்ஹிஜ்ஜா, அரஃபா நாளும் அதில் வரும். துல்ஹிஜ்ஜாவுடைய முந்திய 10 நாட்கள் இல்லையா? துல்ஹிஜ்ஜாவுடைய முந்திய 10 நாட்கள். சரி, வாரங்களில் வார நாட்களில் சிறந்தது ஜும்மாவுடைய தினம். சரி, இப்படி என்ன செய்கிறாங்கண்டா இந்த நாட்கள் அல்லாஹு தாலா அந்த நாட்களை இவ்வளோ சிறப்பிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பான நாட்களும் காலங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக எங்களை வந்து அடைந்து சென்று கொண்டு தான் இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அந்த காலங்களில் நல்ல அரண்கள் புரிந்து நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ லைலத்துல் கதிருடைய சிறப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு போடுறாங்க. அந்த தலைப்பில் லைலத்துல் கதிர் லைலத்துன் அதீமத்துல் கதிர், லைலத்துல் கதிர் என்பது ஒரு கண்ணியமான சிறப்பான இரவாகும். இதில் முதலாவது விஷயம். இரண்டாவது சிறப்பு என்னென்னா, தீர்ப்பு செய்யப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் அந்த இரவிலே பிரிக்கப்படுகிறது. சரியா? இது எத்தனையாவது? ரெண்டாவது. மூன்றாவது விஷயம், அந்த இரவில்தான் ஒவ்வொருத்தருடைய ரிஸ்குகளும், அந்த வருடத்துக்குரிய ரிஸ்குகள், அதே நேரத்தில் அவருடைய வாழ்நாள் பற்றிய தகவல், அதே நேரத்தில் அவருடைய நிலவரம் எல்லாமே அந்த வருடத்துக்குள்ளே என்னென்ன அமையணுமோ அது எல்லாமே அந்த இரவில் தான் நடக்கிறது. சுப்ஹானல்லாஹ். எப்படி ரிஸ்க்கு அந்த இரவில் பிரித்து கொடுக்க, அந்த வருஷத்துக்குரிய ரிஸ்க்கு அந்த இரவில் பிரித்து கொடுக்கப்படுகிறது. வாழ்நாள் ஒருவருடைய வாழ்நாள் அந்த வருஷத்துக்குள்ளே முடியுதுன்னா அப்போ அந்த இரவில் என்ன செய்யப்படுகிறது? இந்த நாளில் இவருடைய வாழ்நாள் இதோட முடியுது என்ற ஒரு தகவல் அது எழுதப்படுகிறது. அஹ்வால் நிலைகள், அந்த வருடத்துக்குள்ள அவருடைய நிலைகள் எப்படி மாறும்? அவர் ஆரோக்கியமாக, அவருடைய தொழில் சார்ந்தது, அவருடைய ஆரோக்கியம் சார்ந்தது, அவருடைய நோய் சார்ந்தது, அவருடைய பிரச்சனையிலிருந்து தீர்வுகள், இவைகள் எல்லாமே எல்லா நிலைகளும் அந்த வருடத்துக்குரிய விஷயங்கள் அனைத்தும் அந்த இரவில் பிரித்து எழுதப்படுகிறது. அப்போ இவ்வளவுக்கு சிறந்த ஒரு நாளாக, ஒரு இரவாக லைலத்துல் கதிருடைய இரவு காணப்படுகிறது. சரி, இப்போ இந்த லைலத்துல் கதிருடைய இரவு எப்பொழுது அப்படின்னு கேட்டால் அது மறைக்கப்பட்டிருக்குது. அது என்ன செய்யப்பட்டிருக்குது? மறைக்கப்பட்டிருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானுடைய கடைசி 10 ஒற்றை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. சரியா? இப்போ அதிலையும் உலமாக்கள், அதாவது ஹதீஸ்கள் அடிப்படையாக வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஒற்றை இரவுகளில் 27 என்பது மிகவும் என்னது சமீபமானது. ஆனால் 27 தாண்டு இல்லை. நல்லா விளங்கி கொள்ளணும். சில என்ன செய்கிறாங்கண்டா இதை தவறாக விளங்கி கொண்டு 27 அண்டைக்கு மட்டும்தான் என்ன செய்கிறது? இபாதத்துன்னா வித்தியாசமான இபாதத். அந்த அண்டைக்கு 27 அண்டைக்கு என்னென்னா பள்ளிகளில் இல்லை இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய பள்ளிகளில் வந்து முழு நிகழ்ச்சி நிரல் அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு நீங்கள் போய்த்திருப்பீங்க. அப்போ அந்த முழு நிகழ்ச்சி நிரலில் வந்து அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக சஹர் உணவு வரைக்கும் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அதில் ஒரு நேரம் முடிய தௌபான்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் ஒன்று இருக்குது. தௌபா செய்யக்குள்ள என்ன செஞ்சிடுவாங்க? லைட் ஆஃப் பண்ணிட்டுருவாங்க. சரியா? லைட் ஆஃப் பண்ணால் தௌபா என்னது, அங்கே மௌலவியும் அழுவார், என்னது பின்னுக்கால இருக்கிறவங்களும் அழுவாங்க. அல்லாஹு தஆலா என்ன செய்ய வேண்டும்? அனைவருக்கும் நேரான வழிகளை காட்ட வேண்டும். அப்போ இப்படியான ஒரு முறை ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தரலை. என்ன நாங்கள் என்ன செய்யணும் என்றால், நாங்கள் எங்களுக்கு தௌபா, இப்போ நான் செய்த பாவம் எனக்கு தான் தெரியும், நீங்கள் செய்த தவறுகள் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ நான் செய்த பாவத்தையும் நீங்கள் செய்த தவறையும் நினைத்து நாங்கள் என்ன செய்யணும்? இறைவனிடத்தில் மன்றாடி அழுது நாங்கள் கேட்க வேண்டும் இல்லையா? அப்போ அதுக்குரிய நேரம் தான் அது. அப்போ அதுக்குரிய நேரத்தை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாள் வீணாக்கி விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அதை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சுட்டு போவோம். நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவில் நாங்கள் இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வணக்க வழிபாடுகள்
எதெல்லாம் எங்களுக்கு தெரியுமோ ஆக குறைஞ்சது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, நாங்கள் தெரிஞ்ச வார்த்தைகள், திக்ருகள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் போன்ற இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டிருந்தாலே போதும். எங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள், மரணம் இருக்கக்கூடிய என்னது குல் சூறாக்கள், ஆக குறைஞ்சது குல் சூறாக்கள், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூறாக்கள், அது போன்று சின்ன சின்ன சூறாக்கள் எதெல்லாம் எங்களுக்கு, அதை நாங்கள் என்ன திருப்பி ஓதுறது. அப்போ இந்த ஒரு அடிப்படையில் எங்களுடைய அமல்களை அமைத்து கொண்டாலும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவில் நின்று வணங்கிய நன்மை எங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். சரி, இப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போடுறான். அதில் ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. இப்போ 1000 மாதங்கள்னா என்னது? எத்தனை வருடம்? 83 வருடங்களும் 4 மாதங்களும் இல்லையா? 83 வருடங்களும் 4 மாதங்களும் அமல் செய்த நன்மையை அல்லாஹு தஆலா அந்த இரவுல வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், நீங்கள் பாருங்க எப்படி 83 வருடம் 4 மாதம். நீங்கள் பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எல்லை இல்லையா, அளவு எவ்வளவு? ஆஜாலு உம்மத்தி பைன சித்தி வ சப்ஈன்ன்றான். எனது உம்மத்துடைய அந்த வாழ்நாள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுன்றான். அந்த அளவை விட கூடுதலாக நின்று வணங்கிய நன்மை செய்த ஒரு காலத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு இரவில் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த 10 நாளையும் நாங்கள் விடவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? இந்த 10 நாளையும் நாங்கள் விடவே கூடாது. அதில் அதிகமாக வணக்க வழிபாடுகள், திக்ருகள், இஸ்திக்ஃபார், குர்ஆன் ஓதுவது, அதே போல் அதிகமாக துஆ கேட்பது. துஆ கேட்பதும் இபாதத்தா இல்லையா? இபாதத். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபாதத்தில் சடைவடைவாமல் எப்படி செய்கிறது, இது முக்கியம். இப்போ எடுத்தோம் பிடிச்சோம்னு செஞ்சோம்டா அப்படியே ஒரு இடத்துல போய்த்து பிரேக் அடிச்சிடும் இல்லையா? சடைவடைஞ்சிடும். சடைவடையாமல் செய்கிற அப்படின்றால், இப்போ உதாரணமாக ஒருவர் ஒரு இரவை ஹயாத்தாக்குறதுக்கு இவர் நினைக்கிறார். இப்போ இஷாக்கு பிறகு கியாமுல் லைல்லாம் முடிச்சுட்டு அந்த இரவை முழுமையாக சஹர் வரைக்கும் நான் ஹயாத்தாக்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர் இவர் அந்த முழு இரவிலையும் இவருக்குன்னு ஒரு டைம் டேபிளை போட்டுக்கொள்ளணும். எப்படின்னா, ஒரு 2 பக்கம் ஓதுறது, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு 100 தடவை அல்லது ஒரு 50 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறது, அதுக்கு பிறகு ஒரு திக்ரை செய்கிறது இல்லையா? அதுக்கு பிறகு என்ன செய்கிறது? ஒரு 2 ரக்காத்தை தொழுகிறது, தொடர்ச்சியாக 2 ரக்காத்தை தொழுகிறது. இப்படி மாறி 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 அதுக்கு பிறகு என்ன செய்கிறது? கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இடைவேளை எடுத்துக்கொள்கிறது, ஒரு உணவையோ அல்லது என்னது தேநீரையோ கொஞ்சம் குடிச்சு கொள்வது. அப்படியே மாற்றி 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 செய்ய ஒரே மாதிரி. இப்போ குர்ஆன் மாத்திரமே ஓதிக்கொண்டு போகக்கூட இவருக்கு தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்து என்ன செய்யக்கூடாது? குர்ஆன் ஓதக்கூடாது. ஏன்னா பிள்ளையாக ஓதிடுவீங்க. தூக்கம் வந்தால் குர்ஆன் ஓதக்கூடாது. இல்லைங்க, குர்ஆன் மட்டும் இல்லை, மற்ற வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் செய்யல, அதில் தவறு வந்து விடும். தவறாக நாங்கள் செஞ்சிடுவோம், தவறாக ஓதி விடுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய, இப்படி மாற்றி 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 செய்கிற நேரத்தில் அந்த வணக்கம் மிகவுமே இன்ட்ரெஸ்டாக பெய்து கொண்டு இருக்கும். சடைவென்ற ஒரு பகுதி வராது. மனுஷன் அப்படி தானே, சடைவு வந்துடும். ஆனால் அந்த சடைவு ஏற்படுத்தாமல் செஞ்சு கொண்டு போகிறதுக்குரிய ஒரு வழியாக நாங்கள் இப்படியான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் ஒஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி. யார் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் நன்மைகளை நம்பி எதிர்பார்த்து அவர் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னான். அதே நேரத்தில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன துவா ஓதலாம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு என்ன துவா பாடுமோ துவா ஓதலாம். என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்ன துவா கேட்கணுமோ அந்த துவாவை உங்களுக்கு கேட்கலாம். குறிப்பாக இதுதான் கேட்கணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கலாம். நமக்கு என்ன தேவையோ நாம் என்ன செய்வோம்? உட்கார்ந்து அல்லாஹ் இடத்துல 2 கைகளையும் ஏந்தி நாங்கள் கேட்கலாம். சரி, அப்போ இது மொத்தமாக நாங்கள் எத்தனை விஷயங்கள் பார்த்தோம்? நாங்கள் 12 சுன்னாக்கள் நோன்பில் கடைப்பிடிக்க வேண்டியவைகள் என்ற பகுதியையும் அதோடு சேர்த்து சிறந்த நேரங்கள் என்று மார்க்கம் காட்டிய அந்த தலைப்பு கீழான சில விஷயங்கள், அதே நேரத்தில் லைலத்துல் கத்ருடைய சிறப்பு, அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். சரி, இப்போ
கடைசி பத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்று தான் இஅ்திகாஃப்னு சொல்லக்கூடிய என்ன வணக்கம். இந்த இஅ்திகாஃப் சம்பந்தமாக சில தெளிவுகள் அதிகமானவங்கள்ட்ட இல்லை. இதை சொன்னால் நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? நிறைய கேள்விகள் எங்கள் உள்ளத்தில் இருக்குது. இந்த இஅ்திகாஃப்னா என்ன, இதை எப்படி செஞ்சு கொள்வது, இதை எப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ அவைகளுக்கு ஒரு விடையாக நாங்கள் என்ன செய்யலாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஒன்று, இஅ்திகாஃப் என்று சொன்னால் என்னென்னு கேட்டால், ஒரு மஸ்ஜிதில் தரிபடுதல், ஒரு மஸ்ஜிதில் தரிப்பட்டு இருத்தல். நோக்கம் என்னென்றால் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி, அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி குறிப்பிட்ட சில அமைப்பில், அந்த அமைப்புகள் நான் பின்னுக்கு சொல்லுவோம். இது ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். இல்லைங்களா? இது ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். இது ஆண்களுக்கு மட்டுமுள்ள ஒரு வணக்கம் அல்ல, பெண்களும் இருக்கலாம். ஆனால் மஸ்ஜித் எங்கே இருக்கணும்? மஸ்ஜிதில் தான் இருக்கணும். சரி, இப்போ இஅ்திகாஃப் அப்படின்னா என்ன, இதனுடைய நோக்கம் என்ன? நாங்கள் சில வணக்கங்களை படிக்கிற நேரத்தில் இந்த வணக்கம் இதனுடைய நோக்கம் என்னங்கிறத படிச்சிட்டோம்னா இந்த வணக்கம் எங்களுக்கு மிஸ் ஆகாது, அதில் ஏதாவது தவறுகள் நடக்காது. ஏண்டா இந்த நோக்கத்துக்கு தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்ட்டு ஒரு செய்தியை நாங்கள் விளங்கிட்டோம் என்று சொன்னால் அதில் அந்த நோக்கத்தை நாங்கள் விடாமலுக்கு நாம் கவனமாக இருப்போம். அதில் ஒன்று என்னென்னா, இஅ்திகாஃப் என்பது அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி எனது உள்ளத்தை ஓர்முகப்படுத்தி, அதாவது ஒரு இடத்தில் தரிபட வைத்தல். விளங்கிச்சா? ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹுவை வணங்குவதை கொண்டு அல்லாஹுவை நெருங்குதல். மூணாவது, படைப்பினங்கள், மற்ற படைப்பினங்கள் இருக்கிறார்கள், மற்ற மனிதர்கள்னு சொல்லலாம், அவர்களுடைய எல்லா தொடர்புகளை விட்டும் துண்டித்து தனியொரு இடத்தில் இருத்தல். அதே நேரத்தில் உள்ளத்தை பராக்காக்கக்கூடிய எல்லா விடயங்களை விட்டும் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள. அப்போ முதலாவது இஅ்திகாஃபுக்கு போகிறவர் என்ன செய்யணும்டா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? டைம் எடுக்கணும். வேற வேற அவசரமாக மற்ற வேலைகளை நேரத்தில் முடிக்கணும். வேற முக்கியமான ஒன்று வரல, மொபைலை தூக்கி ஒரு பக்கம் வச்சிடணும். என்ன செய்யணும்? அதுதான் பிரச்சனை. என்ன செய்யணும்? அது முதலாவது விஷயம் என்னென்னா அதை தூக்கி ஒரு பக்கம் வச்சிடணும். வச்சுட்டு தான் என்ன செய்யணும்? இவர் என்ன வணக்கம் செய்யறேன்னா அது முதல் செய்யணும். இஅ்திகாஃபுக்கு விசேடமா, ஏன்னா அதால தான் எல்லா பிரச்சனையும் வரும் இல்லையா? அதால தான் எல்லா பிரச்சனையும் வரும். இல்லை மொபைல் எடுத்து நான் குர்ஆன் ஓத பண்ணி குர்ஆன் தான் ஓத போகிறாய், அதுக்கு தான் ஓப்பன் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தால் அங்கே போய் எங்கேயோ போய் சேர்ந்துடும். அப்போ நாங்கள் குர்ஆன் ஓதுகின்ற பொழுது நான் குர்ஆனை பார்த்து குர்ஆன் ஓதுங்க, முஸ்ஹஃபை கையில் எடுத்து ஓதுங்க, அது சிறந்தது. சரி, ரைட். இப்போ இஅ்திகாஃபுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், இஅ்திகாஃப் எல்லா நேரத்திலும் சுன்னா. இதை முதலாவது நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இஅ்திகாஃப் எல்லா நேரத்திலும் சுன்னா. இரண்டாவது, இஅ்திகாஃப் நோன்பு இல்லாமலுக்கும் இஅ்திகாஃப் இருக்கலாம், நோன்போடு தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. சரி, இஅ்திகாஃப் சுன்னாதான். ஒருவர் நேர்ச்சை வைச்சால் அது என்ன செய்கிறது? அது வாஜிபாக மாறிவிடுகிறது. நேர்ச்சை வைச்சார்னு சொன்னால் வாஜிபாக மாறிவிடுகிறது. சரி, ரமதானில் இஅ்திகாஃப் இருப்பது சுன்னா, அது ஒரு விசேடமான சுன்னா. எது? ரமதானில் இஅ்திகாஃப் இருப்பது. அதிலும் கடைசி பத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடியவராக இருப்பது என்பது என்னது? மிக முக்கியமான சுன்னாக்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போ ஒருவர் என்ன செய்கிறாருண்டா, நேர்ச்சையாக மஸ்ஜிதுல் ஹராம் அல்லது மஸ்ஜிதுல் நபவி அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற மஸ்ஜிதுகளில் நான் இஅ்திகாஃப் இருக்க போகிறேன் என்ற நேர்ச்சை குறிப்பாக வச்சாருண்டா அந்த இடத்துல தான் அவர் இருக்கணும், அங்கே தான் என்ன செய்யணும்? அவர் இருக்கணும். மற்ற மஸ்ஜிதுகள் ஏதாவது ஒன்றில் நான் ஒரு மஸ்ஜிதை பேரை சொன்னாருண்டா அந்த மஸ்ஜிதில் தான் இருக்கணும்னு இல்லை, நேர்ச்சை வைத்தார் இல்லையா? அந்த மஸ்ஜித் தான் இருக்கணும் இல்லை, அவர் வேறு எந்த மஸ்ஜித் வேணாலும் இருக்கலாம். சரி, இப்போ இஅ்திகாஃப் நிறைவேறுவதற்குரிய நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம்னால், முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்கணும், அது எல்லா வணக்கங்களுக்கும் உரியது. அடுத்தது நீயத்து இருக்கணும். இன்னமல் ஆமாலு பின் நியாத். இப்போ நீயத்து வைக்கல, கடைசியில் நீயத்து வைக்கலாது. அப்போ அவர் ஒரு இபாதத் செய்கின்ற பொழுது அவருக்கு நீயத்து வரணும். அடுத்தது ஜமாத் நடக்கின்ற ஒரு மஸ்ஜிதில் தான் என்ன செய்யணும்? அவர் இஅ்திகாஃப் இருக்கணும். சில மஸ்ஜிதுகள் ஊர்களில் மூடி இருப்பாங்க, அங்கே போய் இஅ்திகாஃப் இருக்க இயலாது. ஏன்னா அங்கே என்ன செய்யறதில்ல? ஜமாத் தொழுவுறல்ல. ஜும்மா மஸ்ஜிதாக இருக்கணுமா?
அப்படிலாம் தேவையில்லை. அது ஜமாத்து நடக்கின்ற ஒரு மஸ்ஜிதாக இருந்தால் போதும். நோன்போடு இருப்பது சிறந்தது, அவ்வளோதான். நோன்போடு இருப்பது சிறந்தது. சரி, பெண்கள் இஅ்திகாஃப் இருப்பதுடைய சட்டம் என்று கேட்டால், பெண்களும் என்ன செய்யலாம்? ஆண்களை போன்று மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கலாம், மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இந்த நிபந்தனைகளோடு சேர்த்து ஒரு விசேடமான நிபந்தனை என்னென்னா, முதலாவது அந்த பெண்ணுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறவருடைய உத்தரவு இருக்கணும். ஒரு உத்தரவின் பிரகாரம் தான் இருக்கலாம். அவர் ஏழாண்டாண்டா ஏழாது, அவர் ஏழாண்டான செய்யக்கூடாது. ரைட். இரண்டாவது இவ எந்த இடத்துல அந்த பெண் குறிப்பிட்ட ஒரு மஸ்ஜிதில் அவள் இஅ்திகாஃப் இருக்க போகிறாண்டா, இவவால் மற்றவங்களுக்கு ஃபித்னா பிரச்சனை வரவும் கூடாது, அல்லது மற்றவங்களால் இவக்கும் பிரச்சனை வராத ஒரு இடமாக இருக்கணும். அப்போ ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்தாங்க. அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும். அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் சும்மா அத்தகஃப அஸ்வாஜுஹு மின் பாதிஹி, அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை இங்கே சொல்கிறாங்க. சரி, இப்போ மஸ்ஜிதுகளை பற்றி ஒரு தகவல் சொல்கிறாங்க. மஸ்ஜிதுகள் சிறந்த மஸ்ஜித் எது? அஃதலுல் மசாஜித். மஸ்ஜிதுகளில் சிறந்தது எது? மஸ்ஜிதுல் ஹராம். ரைட், மஸ்ஜிதுல் ஹராம். இதனுடைய சிறப்பு என்னது? ஒரு ரக்காத் தொழுதால் 1,00,000 நன்மை. என்னது? சாதாரண மஸ்ஜிதுகளில் தொழுகின்ற அதாவது 1,00,000 நன்மை என்ன செய்யும்? ஒரு ரக்காத்துக்கு எங்கே கிடைக்கும்? மஸ்ஜிதுல் ஹராமில் கிடைக்கும். சரி, இது நல்லா விலை கொள்ளுங்க, இது ஃபர்தான தொழுகைக்கு மட்டுமா? எல்லா தொழுகைக்கும் தான். சுன்னத் ஏண்டா இதில் ஹதீஸ் எப்படி தொழுகை என்று தான் வந்திருக்குது, ஃபர்லான தொழுகைன்னு வரல. அப்போ பொதுவாகத்தான் வந்திருக்குது. அப்போ எல்லா தொழுகைக்கும் நீங்கள் சுன்னத்தான தொழுகை கியாமுல் லைல் அங்கே தொழுதாலும் சரி, அல்லது மற்ற சுன்னாக்கள் துஹா தொழுதாலும் சரி, எந்த தொழுகை தொழுதாலும் இந்த நன்மை இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது. சரி, மஸ்ஜித் நபவி ரெண்டாவது, அதில் என்னது? 1000 இல்லையா? 1000 ரக்காத். ஏனைய மஸ்ஜிதுகளில் 1000 ரக்காத்துகள். மஸ்ஜிதுல் ஹராம் இல்லை, அது அல்லாத வேறு மஸ்ஜிதுகளில். சரி, அதே போல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எத்தனை? 250 வரக்கூடிய ஹதீஸ் சரியான ஹதீஸ். அப்போ அந்த அடிப்படையில் ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழக்கூடிய தொழுகையை விட 250 மடங்கு என்னது சிறந்தது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்தது இஅ்திகாஃபை ஒருத்தர் நேர்ச்சை வைப்பதன் சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், அவருக்கு என்ன செய்யலாம்? தொழுகையை நேர்ச்சை வைத்ததை போன்று மற்றவைகளை நேர்ச்சை வைப்பதை போன்று என்ன செய்யலாம்? அவருக்கு நேர்ச்சை வைக்கலாம். ஆனால் குறிப்பாக மஸ்ஜிதுல் ஹராமில் இஅ்திகாஃப் இருப்பதாக அவர் நேர்ச்சை வைத்தால் என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த நேர்ச்சையை அங்கே போய்த்தான் அவர் நிறைவேற்ற வேண்டும். சரி, இஅ்திகாஃபுடைய நேரம், ஆரம்பிக்கிற நேரமும் முடிவடைகிற நேரம், இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். இப்போ ஒருவர் என்ன செய்கிறாருண்டா, இஅ்திகாஃபை நேர்ச்சை வைக்கிறார் குறிப்பிட்ட சில தினங்களை சொல்லி. எப்படி? 10 நாளைக்கு நான் இஅ்திகாஃப் இருக்க போகிறேன்றார். அப்போ இவருடைய நேரம் எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டால், 9வது நாள் அன்று சூரியன் மறைவதற்கு முன்னால் இவர் என்ன செய்யணும்? பள்ளிக்குள்ளே பெய்த்திடணும். பெய்த்திட்டு இவர் என்ன செய்வார்? 10வது நாள் சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால் தான் என்ன செய்வார்? அவர் வெளியேறுவார். அப்போ தான் இவருக்கு 10 நாள் முழுமை அடையும். அதே போல தான் ஒருவர் ரமதானுடைய கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருக்க போகிறேன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு, இஅ்திகாஃப் இருக்கிறார். இப்போ இவருடைய நேரம் எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டால், இவர் இவர் என்ன செய்வாருன்னா, 21வது நாள் இருக்குது, 21வது நாளில் இவர் என்ன செய்வாருன்னா, அந்த நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் என்ன செய்வார்? மஸ்ஜிதுக்குள்ளே போவார். எப்போ வெளியேறுவார்? அதாவது ரமதானுடைய மாதம் கடைசி நாள் சூரியன் மறைந்ததுக்கு பின்னால் என்ன செய்வார்? அவர் அங்கேருந்து வெளியேறுவார். இப்போ இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு முதலாவது விஷயம் என்னென்னா, இவர் அதிகமாக நன்மையான காரியங்களை செய்யணும். குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ, இஸ்திக்ஃபார், என்னது சுன்னத்தான தொழுகைகள், இது போன்றவைகளை இவர் செய்வார். அதே நேரத்தில் அவருக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் கலந்து கொள்ள மாட்டார்.
அவள் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத விஷயங்களை விவாதிப்பது, இது போன்றவைகளில் இவர் கலந்து கொள்ள மாட்டார். அப்போ தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதும் தேவையில்லாத விஷயங்களை விவாதிக்கிறதும்னா என்ன செய்யணும்? தனியாக தான் போகணும். கூட்டாளியோட போனால் இதெல்லாம் நடந்துருது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அவர் தனிமையில் போகிறது. அப்படின்னா தனிமையில்ண்டா ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு ஏரியாவில் போய்த்து ஏத்திகாஃப் இருக்கிறது சிறந்தது. சரி, அதே போல் இவருக்கு என்ன செய்யலாம்னா இவருடைய தேவைகள், இவருடைய சொந்த தேவைகள், அப்போ அவருடைய சொந்த தேவைகளை முடிப்பதற்காக வேண்டி வெளியில் போயிட்டு வரலாம். ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது, அதுக்கு போகலாம். உது எடுப்பதற்காக வேண்டி போகலாம். இப்போ இவர் இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் ஜும்மா தொழுகை இல்லைன்னா ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வெளியே இவர் போகலாம். இவர் உணவு உண்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம்? வெளியே போகலாம். ஆனால் வெளியே போகிறவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரப்படாது. போன வேலையை முடிச்சுட்டு வந்துடும். அப்போ எல்லா வேலையை முடிச்சுட்டு போனான்னா ஏத்திகாஃப் என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிடும், அந்த தொடர் முறிஞ்சிடும். அப்போ மறுபடியும் அந்த ஏத்திகாஃப் இருந்தான்னா அது புதிதாக ஆரம்பிக்கிற மாதிரி வரும். சரி, அடுத்தது ஏத்திகாஃப். ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், செய்ய இயலுமான விஷயங்கள். அந்த விஷயத்தில் அவருடைய மனைவி என்ன செய்யலாம்? இவரை சந்திக்க வரலாம். இவர் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய இடத்துக்கு இவர் சந்திக்க வரலாம். மனைவியோட மக்களோட இவர் பேசலாம், அந்த தடையும் கிடையாது. அவங்களோட என்ன செய்யலாம்? பேசலாம். அதோடு என்ன செஞ்சிடணும்? அவங்கள அனுப்பிவிட வேண்டும். சரி, இப்போ ஏத்திகாஃப் இருப்பதற்கென சிறந்த நேரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமதானுடைய கடைசி 10 மிகவும் சிறந்தது. ரமதானுடைய கடைசி 10 மிகவும் சிறந்தது. இப்போ ரமதானுடைய கடைசி 10 ஏத்திகாஃப் இருக்க போகிறேன்னு போகிறாரு. சரியா? போய் என்ன செய்கிறாரு? ஒரு நாள் இருந்தார், 2 நாள் இருந்தார், 3 நாள் இருந்தார். இப்போ வீட்டுக்கு வரணும் போல் இருக்குது. இவனுக்கு வரலாமா? வரையிலதா? வரலாம். என்ன செய்யலாம்? அப்போ அந்த இடத்துல நிறுத்திட்டு என்ன செய்யலாம்? இருக்கு வரலாம். குற்றம் இருக்குதா? குற்றம் கிடையாது. ஆனால் முழுமைப்படுத்தினார்னா நல்ல விஷயம். முழுமைப்படுத்தினால் நல்ல விஷயமாக காணப்படுகிறது. ஆனால் இது பொதுவான ஏத்திகாஃப். நேர்ச்சைன்னு வந்துட்டா இந்த வேலை செய்ய இயலாது. நேர்ச்சை என்ன செய்யலாது? இந்த வேலை செய்ய இயலாது. சரி, அடுத்தது ஏத்திகாஃபை முறிக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்திகாஃபை முறிக்கக்கூடியது ஒன்று தேவையில்லாமல் இவர் வெளியே போகிறார். அவர் தேவையும் இல்லை, சும்மா போகிறார் வெளியே. அப்போ ஏத்திகாஃப் என்ன செஞ்சிடும்? இந்த தொடர் முறிந்து விடும். அதே போல் மனைவியுடன் உறவு வைத்துக் கொள்கிறார், அப்பையும் என்ன செஞ்சிடும்? ஏத்திகாஃப் முறிந்து விடும். அப்போ இவ்வாறான காரியங்களின் மூலமாக ஏத்திகாஃப் முறிவடைந்து விடும். சரி, இப்போ மஸ்ஜித் இருக்குது. சரியா? மஸ்ஜிதில் உறங்கலாமா இல்லையா? மஸ்ஜிதில் உறங்கலாமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக தேவை உள்ளவர் அல்லது ஒரு வழிப்போக்கர், ஒரு ஏழை, அவருக்கு இடமே இல்லை, உறங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, அப்படியாக இருக்கக்கூடியவர் என்ன செய்யலாம்? மஸ்ஜிதில் உறங்கலாம். அதே நேரத்தில் யாரும் உறங்கலாம், ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவரும் என்ன செய்யலாம்? உறங்கலாம், பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ ஏத்திகாஃபுடைய கால அளவு ஒன்று இருக்குதா? இவ்வளவு நேரம் தான் இருக்கணும், இத்தனை நாள் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு மணித்தியாலம் இருக்கலாம், அரை மணித்தியாலம் இருக்கலாம். நீங்கள் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற பொழுது நான் அல்லாஹுக்காக வேண்டி ஏத்திகாஃப் இருக்கிறேன் என்ற ஒரு நீயத்தோட எண்ணத்தோடு நீங்கள் மஸ்ஜிதில் போனீங்கன்னா நீங்கள் திரும்பி வரும் வரைக்கும் உங்களுக்கு அந்த நன்மையும் இருக்குது. என்ன செய்யுது? அந்த நன்மையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். ரைட். அதே நேரத்தில் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஜாஹிலியா காலத்தில் நான் ஏத்திகாஃப் ஒரு இரவு மஸ்ஜிதுல் ஹராமில் இருப்பதாக நான் நேர்ச்சை வைத்தேன் என்று சொல்கிறான். அப்போ இதனுடைய சட்டம் என்னென்னு கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஔஃபி நதுரக், உனது நேர்ச்சியை நிறைவேற்றுன்னு சொன்னான். அப்போ இந்த செய்தி எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்று கேட்டால் ஏத்திகாஃபுக்கு கால அளவு கிடையாது ஒன்று. ரெண்டாவது, நோன்போடு தான் ஏத்திகாஃப் இருக்கணுமா? அதுவும் நிபந்தனை கிடையாது என்ற செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ரமதானில் 10 நாட்கள் என்ன செய்வாங்க? ஏத்திகாஃப் இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற அந்த வருடம், கடைசி வருடம் 20 நாட்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை புகாரியில் நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்? ஏத்திகாஃப் எங்களுக்கு தேவைன்னா கூட்டிக் கொள்ளலாம். கடைசி 10 தான் இருக்கணும்னு இல்லை.
நாங்கள் அது பொதுவாக நாங்கள் சொன்னோம் கழிச்ச 10 தான் இல்லை, அது சிறந்தது. சரி, இப்போ சுன்னத்தான இஅ்திகாஃப், சுன்னத்தான இஅ்திகாஃபை கலா செய்வதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என்ன செஞ்சாங்கண்டா இஅ்திகாஃபை வந்து வேறொரு மாதத்தில் என்ன செஞ்சு கொண்டாங்க, அவங்க மாற்றி கொண்ட இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அது ஏன்னு கேட்டால், அது ரமதானில் அவங்களுக்கு ஏத்திகாஃப் இருப்பது சந்தர்ப்பம் கிடைப்பான் காரணமாக அவங்க செஞ்சாங்க வேறொரு மாதத்தில் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒருவர் வந்து வளமையாகவே ரமதானில் கடைசி 10 அவர் ஏத்திகாஃப் இருந்து வரக்கூடியவர், அவருக்கு அந்த வருடம் இருக்க கிடைக்கலன்னு சொன்னால் அதை என்ன செய்யலாம், அவர் வேறொரு மாதத்தில் ஏத்திகாஃப் இருந்து கொள்ளலாம். சரி, இது ஏத்திகாஃப் சம்பந்தமான சட்டங்கள். சரி, அடுத்தது வந்து ஜக்காத்துல் ஃபித்ர். இப்போ இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக சுருக்கமாக நாங்கள் தெரிய வேண்டிய விஷயங்கள் என்றால், ஜக்காத்துல் ஃபித்ருடைய நோக்கம் என்ன இல்லையா, ஒவ்வொரு வணக்கத்துக்கும் நோக்கம் இருக்குது. இதில் நோக்கம் என்னென்னு கேட்டால், அல்லாஹு தாலா இதை மார்க்கமாக்கியதன் நோக்கம், நோன்பாளி நோன்புடைய காலங்களில் சில வீணான வேலைகள், சில வீணான பேச்சுகள் பேசியிருப்பாங்க, அவைகளை தூய்மைப்படுத்துவது. பாருங்கள், நோன்பாளி அப்போ நோன்பாளுடைய நோன்பு வந்து பூர்ணமாக்கப்படணும் என்ற ஒரு நோக்கம். அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உணவாக அது அமையும். இப்போ பெருநாள் நாளில் கூட அவங்க யார்ட்டையும் யாசகம் கேட்காமல், யாரையும் எதிர்பார்க்காமல் அவங்களுடைய வீட்டிலிருந்து அவங்க உண்ணுவதற்கு, மற்றவர்களுடன் சேர்ந்து அந்த பெருநாளுடைய தினத்தை சந்தோஷமாக கழிப்பதற்குரிய காரணியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வைத்திருக்கிறாங்க. சரி, அப்போ அது சம்பந்தமான ஹதீஸ் நாங்கள் அபு தாவூத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் எங்களுக்கு பார்க்கலாம். சரி, ஜக்காத்துல் ஃபித்ருடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்டால், இது வாஜிப், கட்டாயம். கட்டாயம் என்ன செய்யணும், ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். இது யார் யாருக்குன்னு கேட்டால், ஒவ்வொரு முஸ்லீம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர் அடிமை அல்லது சிறியவர் பெரியவர் யாராக இருந்தாலும், வசதி இருந்தால், வசதின்னா எப்படி வசதி இல்லை, பெரிய வசதி இல்லை, அவருடைய செலவுகள்லாம் போய் அவருக்கு வந்து ஒரு சா உணவுக்கு மேல் மிச்சமாக அவர்கிட்ட இருக்குது. ஒரு சா உணவு, ஒரு சாண்டு என்னது, கிட்டத்தட்ட 2.5 கிலோ 3 கிலோ வரைக்கும் வச்சுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர்கிட்ட மிச்சமாக இருக்கிறது தான் வசதி. இந்த இடத்துல அந்த அளவுக்கு அவர்கிட்ட இருந்தால் அவர் என்ன செய்யணும், கட்டாயம். அவர் வந்து இதுக்கும் வழி இல்லைன்னா அவருக்கு கட்டாயம் இல்லை. இதுக்கும் வழி இல்லாத ஒரு நிலையில் இருந்தால் அவருக்கு கட்டாயம் இல்லை. சரி, வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு கொடுக்கணுமா, கட்டாயம் இல்லை. கொடுக்கணுமா, கட்டாயம் இல்லை. சரி, இப்போ கொடுக்கப்படக்கூடியது என்ன, எதை கொடுக்கணும், அதாவது அந்த ஊரில் எது பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ அந்த உணவை கொடுக்கலாம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷயீர், பார்லியை சொன்னாங்க, ஈத்தம்பழம் சொன்னாங்க, அக்கித்னு சொல்லி அதாவது தயிர் போன்ற ஒரு உணவு, அதே போன்ற காய்ந்த முந்திரிகை இல்லையா, அதை சொன்னாங்க. அப்போ இது போன்றவைகள் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னாங்க. அதனால் அந்த ஊரில் எது பிரதான உணவாக பாவிக்கப்படுதோ அதை கொடுக்கலாம். சரி, ஜக்காத்துல் ஃபித்ருடைய நேரம் என்ன அப்படின்னு கேட்டால், எப்போ அது கட்டாயமாகுது அப்படின்னா, ரமதானுடைய அதாவது 29-30 முடிஞ்சு ரமதான் பூரணமாகி ஷவ்வாலுடைய பிறை காண்றாங்களே, அந்த ஷவ்வாலுடைய பிறை கண்டதிலிருந்து, அல்லது வந்து ரமதானுடைய கடைசி சூரியன், கடைசி நாள், அந்த நாளுடைய சூரியன் மறைந்ததிலிருந்து எது வரைக்கும், பெருநாள் தொழுகை வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் இங்கேருந்து கட்டாயம் என்ற ஒரு நிலைக்கு போகுது. இப்போ ஜக்காத்துல் ஃபித்ரை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், எப்போயிலிருந்து கொடுக்கலாம்னு கேட்டால், பெருநாளைக்கு 1 நாள் அல்லது 2 நாளைக்கு முந்திலிருந்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னால் கொடுக்கலாமா, இது சுன்னாவுக்கு மாற்றம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, பெருநாள் அன்று கொடுக்கறது சிறந்தது, பெருநாளைக்கு முந்தின அன்று அல்லது அதுக்கு முந்தின அன்று 2 நாள், இந்த 2 நாள் கெப் வச்சு கொடுக்கலாம். அப்போ இதில் நோக்கம் என்னது, நான் அதாச்சும் நோக்கத்தை விளங்கணும். என்ன நோக்கம், பெருநாள் அன்று ஏழைகள் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட வேண்டும். அப்போ நீங்கள் நோன்பு 10 கொடுத்துட்டீங்கண்டா பெருநாள் வரைக்கும் அது தாக்கு பிடிக்குமா, தாக்கு பிடிக்காது. அப்போ இந்த நோக்கங்கள் அப்போ நாங்கள் சரியாக நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், அப்போ இந்த நன்மைகளை, இந்த வணக்கத்தை சரியான முறையில் எங்களுக்கு செய்யலாம். சரி, அடுத்தது ஜக்காத்துல் ஃபித்ரை அறவிட்டு நாங்கள் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு முன் வந்து அவங்க செய்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட கொடுக்கலுமான்னு கேட்டு அவங்கள்ட்ட கொடுக்கலாம்.
நீங்கள் ஒன்றோ அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டுக்கொள்ளணும், எப்போ கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க, யாருக்கு கொடுப்பீங்க, இந்த செய்திகளை நீங்கள் அவங்களுக்கு தெளிவாக கேட்டுக்கொள்ளணும். ஏழைகளை பார்த்து கொடுப்பீங்க, அரிசா கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு பணமாக கொடுத்து அவங்க அரிசா வாங்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யலாம், அரிசாகவே, நாங்கள் பெரும்பாலும் அரிசா தான் கொடுக்குறது, அரிசாகவே வாங்கி கொடுக்கலாம். சரி, இதனுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டால் எந்த அளவு, ஒரு சா கொடுக்கணும். சான்னு சொன்னால் இவங்க ஒரு கணக்கு காட்டுறாங்க, 2 கிலோவும் 40 கிராமும், 2 கிலோவும் 40 கிராமும். இந்த 3 கிலோ வரைக்கும் இதுக்கு கருத்துக்கள் வந்திருக்குது. ஏண்டா இது ஏன் இப்படி கருத்துக்கள் மாறி மாறி வருதுண்டா, சா என்று சொல்லக்கூடியது வந்து கையில் உள்ள ஒரு அளவு இல்லையா, கையால் எடுக்கக்கூடிய அளவு. அந்த கைகள் வித்தியாசமாகின்ற பொழுது அந்த அளவு என்ன செய்யும், வித்தியாசமாகும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து பெரும்பாலும் இங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ரமதான் ஆரம்பித்தாலே 3 கிலோ உள்ள அரிசி பேக் வந்து ரெடியாகிடும், கடைகள் ரெடியாகி வச்சுடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, ஒரு 3 கிலோவை கொடுக்கறது சிறந்தது. 2.5 கிலோவை விட ஒரு 3 கிலோவை கொடுத்துறது என்னது சிறந்தது. ஆனால் பணமாக கொடுக்க முடியாது, நல்ல விலையை கொடுங்க, பணமாக கொடுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொடுத்தாங்க, தானியமாக, அது ஒரு உணவுப் பொருளாகத்தான் கொடுத்தாங்க, பணமாக கொடுக்க முடியாது. அப்போ வாங்குறவர் அவருக்கு பணம் தேவை அப்படின்னா அவர் வாங்கி அவர் விற்றுட்டு அவர் என்ன செய்யலாம், பணமாக எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்போ இதுதான் சுன்னா, இந்த அமைப்பில் காட்டி தந்திருக்கிறார். ஆஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.